உயிரோடு இருக்காங்க. சோதரன், ஆதி அப்போஸ்தலருக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா ஏற்றத்தாழ்வு இல்லை. இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்கிறது போல அவங்க எல்லாம் பரிசுத்தாவியனுடைய பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இயேசு சொல்லிட்டு போயிட்டார், நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சிலருக்கு ஐயோ எனக்கு கடன் பிரச்சனை, ஐயோ நான் என்ன செய்ய போகிறேன், என்னப்பா பிரச்சனை உனக்கு தானே, வா. உடனே இருக்கிறவன் என்ன பண்ணிட்டான், விற்று இல்லாதவனுக்கு கொடுத்து இதை சரி பண்ணிட்டு வந்துட்டு போயிரு. அப்புறம் என்ன பண்ணியாச்சு, அவனுக்கு பீஸ்ஃபுல் சமாதானம் வந்துருச்சு, இல்லாதவனுக்கு கொடுத்தாச்சு. அப்போ அவனுக்குள்ள சமாதானம் வந்துருச்சா, ரைட் வா உட்காரு, இனிமே பழசு சிந்திக்காத, மரியாதைக்கு ஆண்டு ஆவியானவரை திருட்டு உட்கார். சரி, அடுத்து உனக்கு என்ன பிரச்சனை, என் புருஷன் எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறான், வா வா கூட்டிகிட்டு போ. எப்போ உனக்கு என்ன பிரச்சனை, மரியாதைக்கு சண்டை போடாமல் உள்ளே உட்கார் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்படி எல்லாத்தையும் சரி கட்டி இல்லாதவன் இருக்கணும் கொடுத்து எல்லாருக்கும் எல்லாம் பொதுவாக இருந்துச்சு, யாருக்கு என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ரைட்டா? இருக்கிறவன் என்ன பண்ணிட்டான், இடத்த எல்லாத்தையும் விற்று கொண்டு வந்து வச்சுட்டான். சாப்பிட்ற பழமாக இருக்கட்டும், விற்கிற பொருளாக இருக்கட்டும், எதுவானாலும் நீ எடுத்துக்கலாம், யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டு போனபடி பரிசுத்தாவி வரப்போறாரு. அதுக்கு உன்னை தகுதியோனா பொறுமையோடு கூட காத்தார். எந்த உலக பிரகாரமான கவலைக்கும் இடம் கொடுத்துறாரு. புரியுதா? எந்த ஒரு உலக பிரகாரமான பிரச்சனையோ போராட்டமோ, எங்கள் பிள்ளைங்க சரியில்லை, எங்கள் மாமியார் சரியில்லை, எங்கள் மருமக சரியில்லை, அவங்க சரியில்லை, எவங்களையும் யோசிக்காத. பரிசுத்தாவியர் வரப்போறாரு, அங்கே நீ ஒருமுகமாக இரு. உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஆமே, நீ ஆசாரியன், நீ அவன், நீ இவன், எதுவுமே கிடையாது. எல்லாரும் ஒருமுகப்பட்டு உட்கார்ந்து